இந்த நட்சத்திர விருச்சக ராசிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. விஷாகம், அனுஷம், கேட்டை. குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க ஆண்கள் இந்த ராசிக்காரங்க. சுக்கிர மகாதசை உங்களை ஆட்டி படை மோகத்துல, பெண்ணுடைய மோகத்துல மண்ணை கூட இழப்பீங்க, நகநட்ட கூட இழப்பீங்க. மனைவி மக்களுக்கு துரோகங்கள் பண்ணக்கூடிய தருணங்களும் ஏற்பட வாய்ப்பு நிறையவே இருக்கு. புத்திசாலித்தனத்தை இழந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவான ராஜ யோகங்கள் எப்ப மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும், எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள், மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும், குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு, ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப, எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும், எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். பரம்பொருன்னு சொல்லக்கூடிய ஆதி தேவன் எம்பெருமான் சிவபெருமான புரிங்க, இல்ல முருக கடவுளை புரிங்க. இப்படி முறையான அமைப்புல புடிச்சுக்கிட்டு வந்தாதான் விருச்சக ராசிக்கான பிறந்தோம், அந்த பிறந்ததுக்கு உண்டான பலனை அடைவீங்க. மண்ணு, பெண்ணு, பொண்ணு, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த ஆசையிலிருந்து நீங்க துறந்தாதான் விருச்சக ராசிக்காரங்களுடைய இலக்கை நீங்க அடையும். லட்சமா சம்பாதிச்சிருந்தா கூட மோகத்தினாலேயே பல காசை விட்டுடுவீங்க. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, KGF கேம் சேஞ்சர் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவுனா, ஆண்களுடைய வாழ்க்கை ரகசியம். நரை 35, திரை 45, மூப்பு 55, ஒரு 60 வயசு வரைக்கும் எந்தெந்த வயசுல அவங்க வாழ்க்கை இடையூறுகளை அடையும், யோகங்கள் வரும். ராஜ யோகங்கள் எப்ப மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும், எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் உண்டு, மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும், குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு, ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப, எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும், எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். உங்க வாழ்க்கையுடைய சூட்சமங்கள், இந்த தன்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய லாப நஷ்டங்களை முறையான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கலாம். சொல்ல போனா ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம் தான். விருச்சக ராசி செவ்வாய்க்கு அதிபதி, நிலம் புலன்களுக்கு யோகங்கள் உடையவங்க, படிச்சவங்க, ஆர்கிடெக்ட்ஸ் படிக்கக்கூடியவங்க, விவசாயங்கள் பண்ணக்கூடியவங்க. இந்த நட்சத்திர விருச்சக ராசிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. விஷாகம், அனுஷம், கேட்டை. குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க ஆண்கள் இந்த ராசிக்காரங்களும் கூட. நண்பர்கள் நிறைய இருக்காது. சிறு வயசுல நல்லா படிக்கணும், சம்பாதிக்கணும், தேடணும், அந்த ஆசைகளோட இருப்பீங்க. ஆனா படிச்ச படிப்புக்கு உண்டான ஒரு அமைப்பு எதுவும் இருக்காது. சனீஸ்வர பகவான் உங்க ஜாதகத்துல பலம் கொண்டிருக்கனால சிறு வயதிலேயே தகப்பனை இழக்கக்கூடிய தருணமும் உண்டு. முன்னோர் சொத்துக்கள்லாம் உங்க ஜாதகத்துல நிறையவே இருக்கும். மூத்தோர் சொத்துக்கள்லாம் உங்க ஜாதகத்துல நிறையவே இருக்கும். அந்த சொத்தை எப்படி பக்குவப்படுத்துன்னு தெரியாத அளவுக்கு இருப்பீங்க. வயது குறைவான ஒரு பெண்ணை கெட்டுவீங்க. இல்லைன்னா உங்க ஜாதகத்துல திருமண தடைகளே ஏற்படக்கூடிய தருணங்கள் உண்டு. நிறைய பேர் காவல்துறையில பணிபுரியணும். செவ்வாய் அதிபதி இல்லையா, செவ்வாய் உங்க ஜாதகத்துல பலமா இருக்கு இல்லையா, அதனால ஒரு சில கட்ட காலங்கள், சொல்ல போனா ஒரு 35 இருந்து ஒரு 45 வயசு வரைக்கும் சுக்கிர மகாதசை உங்களை ஆட்டி படைக்கும். மோகத்துல, பெண்ணுடைய மோகத்துல மண்ணை கூட இழப்பீங்க, நகநட்ட கூட இழப்பீங்க. மனைவி மக்களுக்கு துரோகங்கள் பண்ணக்கூடிய தருணங்களும் ஏற்பட
வாய்ப்பு நிறையவே இருக்கு. புத்திசாலித்தனத்தை இழந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவான அமைப்புல வராது. நிறைய பேர் கலைத்துறையில பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசையில ஆதங்கத்துல இருக்கக்கூடிய தருணமும் உண்டு. எவ்வளவு சீக்கிரத்துல ஒரு 21 வயசு 25 27 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணாதான் யோகம், இல்லைன்னா களத்திரக்காரகன் கெட்டு போயிடக்கூடிய வாய்ப்பும் உங்க ஜாதகத்துல இருக்கு. வெளியூர் வெளிதேசம் வெளிநாட்டில் போய் பிரவேசம் பண்ணணும், அங்கே போய் சம்பாதிக்கணும், வெளியூர் குடியுரிமை வாங்கணும் அப்படின்னு ஆசைகளும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கும். ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு பல இன்னல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு 40 வயசுக்கு மேலே தான். ஆனால் 40லேருந்து 50 வயசு உங்களுக்கு ஆச்சுன்னா மனைவி மக்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய தருணமும் ஏற்படும். இது விதியுடைய தன்மை. மனைவி மக்கள் உங்களை வெறுக்கக்கூடிய தருணங்களும் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு பெத்த பிள்ளைங்களுக்கு என்னென்ன சேர்த்து வைக்கணுமோ, சொத்து சுகத்தை ஷார்ட் அவுட் பண்ணணுமோ, அவங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் பண்ணணுமோ, அந்த ஆசைகளை கட்டாயமாக நீங்கள் பூர்த்தி பண்ணணும். வண்டி வாகனத்தில் மோகங்கள் இருக்கும், மோட்டார் மேலே மோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த விவசாயம், ஆடு மாடு மேய்க்கிறது, ஆடு மாடு வளர்க்கணும், ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும், மலைக்கு பக்கத்தில் இடம் வாங்கணும், அங்கே விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் நிறைய உங்கள் ராசியில் இருக்கும். சிக்கனமாக இருப்பீங்க, யாரையும் நம்ப மாட்டீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடியவங்களை வெறுப்பீங்க. ஏன்னா உங்க ஜாதகம் அப்படின்னு கேட்குறது ஒரு தேளு. உங்க கூடயும் யார் பழகுனாலும் கொஞ்சம் தெளிவாகத்தான் பழகுவாங்க. நீண்ட தோல் சாயக்கூடிய ஒரு டீப்பஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிறது அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடையாது. அப்பப்போ என்ன தேவையோ அந்த ஒரு அமைப்பு. அதனால் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படித்து தனக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கணும்னு எம்பெருமான் முருகக் கடவுளை வழிபடுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியே முருகக் கடவுள் தான். ஆஞ்சநேயர் வழிபாடுகள் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை முருகக் கடவுள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம். இப்படி கடவுள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா தான் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் மாற்றம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உயர் பதவியெல்லாம் இருக்குது. IPS, IAS, போலீஸில் ஒரு பெரிய ஒரு அமைப்பு, இராணுவத்தில் ஒரு பெரிய ஒரு வேலையில் ஒரு அமைப்பு, எல்லாமே இருக்குது. ஆனால் குடும்பம் பற்றற்ற நிலையில் போகக்கூடிய நேரமும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. நாட்டுக்காக வாழக்கூடிய தருணமும் உண்டு. கர்மக்காரகன் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்திலே இருக்கார், குரு பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கார். ஆனால் ஆயுசு உங்களுக்கு அதிகம், பரிபூர்ண ஆயுசு. 50 வயசுக்கு மேலே எந்த குறையும் வராமல் வாழுவீங்க, அந்த தன்மை இருக்கு. நாட்டு மேலேயும் வீட்டு மேலேயும் அக்கறை செலுத்தியிருக்கக்கூடிய ஒரு தருணமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தான் உங்களுக்கு வரும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த குறையும் எதுவும் வராமல் இருக்க உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுங்க. உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணுங்க. பரம்பொருன்னு சொல்லக்கூடிய ஆதி தேவன் எம்பெருமான் சிவபெருமானை பிடிங்க, இல்லை முருகக்கடவுளை பிடிங்க. இப்படி முறையான அமைப்பில் பிடிச்சிக்கிட்டு வந்தால் தான் விருச்சிக ராசிக்காங்க பிறந்தோம், அந்த பிறந்ததுக்கு உண்டான பலனை அடைவீங்க. மண்ணு பெண்ணு பொண்ணு, மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை, இந்த ஆசையிலேருந்து நீங்கள் துறந்தாதான் விருச்சிக ராசிக்காரங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய முடியும். லட்சமாக சம்பாரிச்சிருந்தா கூட மோகத்தினாலேயே பல காசை விட்டுருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு மனைவி மக்களோட சேர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி
உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நாம் பிரார்த்திக்கிறேன். வாழ்க்கையில எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாம கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி, நோய் வந்தாலும் திருப்பி போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மை அந்த மாத்திரையுடைய அமைப்புகள் வர்றதுக்கு, சத்ரு, நோய், வறுமை, கடன், காலதாமதமான திருமணங்கள், காலதாமதமான குழந்தைகள், இப்படி வாழ்க்கையில சின்ன பின்னமாய் இன்னலும் இடைஞ்சூரலையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கும், அரசியல்ல உச்சகட்ட நிலைமையில பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களும், மண்ணு பொண்ணு மாலை மாளிகை கட்டி வாழ்க்கைய தெளிவா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க 11 வாரம் இல்லைன்னா சஷ்டி திதி அன்னைக்கு, வளர்பிற சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி ஒரு மாசம் அடுத்த சஷ்டி திதிக்கு முன்ன நாள் வரைக்கும் உங்க வீட்டில் கெட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு வளர்த்து வந்து, தாம்பரத்துக்கு அருகில் ஒரு 20 கிலோமீட்டர்ல வல்லக்கோட்டைன்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் உள்ள அர்ச்சகர் கிட்டையாது, அந்த கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, இந்த கோயிலில் இந்த சேவலை நான் நியமிச்சு விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை பண்ணீங்கன்னா உங்க நோய் போச்சு, உங்க எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சி போச்சு, உங்களுக்கு சூனியம் பண்ணவனுக்கு ரிவேஸ் ஆயிடும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம ஒற்றுமை தன்மையோட வாழக்கூடிய தருணம், மண்ணு மாலை மாளிகை பொண்ணோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த எளிய பரிகாரத்துல இருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஓரையில அந்த கோயிலுக்கு போயிட்டு 8 மணிக்கு அலங்காரத்தை நல்லா பாருங்க, அபிஷேகத்தை பாருங்க, அவர் தோற்றத்தை ரசிச்சு இந்த கோழியை தானம் கொடுத்தாலோ இல்ல 11 வாரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனாலோ உங்க தலையெழுத்தே மாறலன்னா என்ன கேளுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில், இழந்த செல்வங்களை மீட்டு கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். ஒரு 11 வாரம் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில உங்க வரலாறே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் கிடைக்கும். நினைச்ச பிடிச்ச கல்யாணங்கள் நடக்கிறதுக்கும் எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவில், அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருஸ்தலம், முருகனுக்கு 1500 முருகன் கோவில் இருக்கு. அதுல இது ஒரு சின்ன ஒரு கோவில், ஐதீகமான ஒரு கோவில். டைம் கிடைச்சா 11 வாரம் போயிட்டு வாங்க. வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டு அட்ரஸ் லொகேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்ல நான் இந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, கட்டாயமா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம், ஒரு ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். ஃபோன் பண்ணிட்டு தயவு செய்து வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம.